திணை ஓட்ஸ் லாடு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்க. திணை ஓட்ஸ் லாடு செய்ய தேவையான பொருட்கள்: திணை மாவு 1 கப், பொடித்த வெல்லம் 1 1/4 கப், வறுத்து பொடித்த ஓட்ஸ் 1/4 கப், உரித்த வெள்ளரி விதை விரும்பும் அளவு, மிக பொடியாக அரிந்த பாதாம் பிஸ்தா விரும்பும் அளவு, ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு, நெய் தேவைப்படும் அளவு. திணை ஓட்ஸ் லாடு பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தாச்சுங்க. இது எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். திணை மாவு கடைகளில் சுலபமாக கிடைக்குது. அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா இதை பண்ணிடலாம். கொஞ்சமாக அதனுடைய சத்துக்களை இன்னும் கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஓட்ஸு சேர்க்குறேன். ஓட்ஸை வெறும் வானிலையில் வறுத்துட்டு நல்ல மனம் வந்த பிறகு அதை ஆற விட்டு அதுக்கு பிறகு அதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. சின்ன மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடர் ஆகிடும். இப்போ இந்த பேனில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். வானிலையில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் உருக ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இருக்குது, இதை சேர்த்துக்கிறேன். நம்ம விருப்பம் முந்திரி பருப்பு கூட போடலாங்க. ரொம்ப கிறிஸ்பாக ப்ரௌனாக வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு அந்த பச்சை வாடை நீங்கினா போதுமானது. இது லேசாக ஃப்ரை ஆன பிறகு வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சுக்கும். ஒரு கிண்ணத்தில் எடுத்துடுறேன். பருப்பை வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் நெய் விட்டுட்டு தினை மாவு வறுக்க போகிறோம். அதிகமான நெய் போட வேண்டாம் தினை வறுக்கிறதுக்கு. தினை மாவு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இதில் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் கம்பு மாவு கிடைக்குது, எல்லா விதமான மில்லட் மாவு கிடைக்குது, எது இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இதே தினையே வறுத்து பொடி பண்ணியும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா மாவு மட்டும் இருந்ததுனாக்க இது இன்னும் கொஞ்சம் சுலபம். மாவை நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும். அதிக நெய் இந்த ஸ்டேஜில் போட வேண்டாம். இது நல்ல அந்த பச்சை வாடை நீங்கிட்டு நல்ல மணம் வரணும். அதே நேரம் அதிகம் நிறம் மாற விடக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்ல வறுபட ஒரு நல்ல மணம் வரும் பாருங்க. இந்த கொஞ்சம் மாவு லேசாக ஆகும். உனக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். கை விடாமல் கலக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பச்சை வாடை நீங்காமல் லாடு பிடிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கிட்டத்தட்ட இந்த மாவு வறுப்படுறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகுங்க. பாருங்க ஒரு நல்ல மணம் வருது. இப்போ அடுப்பை அணைச்சிட போகிறேன். இந்த நெய்யினுடைய வாசனை நல்லா தெரியுது. வறுத்து பிடிச்சி வச்சுருக்கிற ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். சுக்குத்தூள், எப்போவுமே வெல்லம் சேர்த்து செய்கிற எல்லாத்துக்குமே சுக்குத்தூள் போட்டால் நல்ல மனம் நல்லா கிடைக்கும். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதோட நாட்டு சர்க்கரை, வெல்லம் பொடிச்சது இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டு சர்க்கரை வேணாலும் பரவாயில்லைங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை லேசாக மிக்சியில் ஏக்கிட்டோன்னாக்க நம்மளுக்கு நெய் குறைவாக தான் பிடிக்குங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு திருப்பிட போகிறேன். அதுக்கு பிறகு நெய் போட்டு கலந்து உருண்டை பிடிக்கலாம். நட்ஸை முதல்ல வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதில் இதோட நெய் உருக்கி வச்சுருக்கேன். இந்த நெய் சேர்த்துக்கலாம். நம்ம லாடு பிடிக்கிற அளவுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ நெய் சேர்த்துக்கலாங்க. உருக்கிய நெய். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லாடு பிடிக்கலாம். லாடு லட்டு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது எதெல்லாம் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறோமோ அது ஒன்று உருண்டைன்னு சொல்லணும், இல்லைன்னா லாடுன்னு சொல்லணும்.
இதுக்கு வந்து லட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. பாருங்க நம்ம வந்து கையில உருட்டினா உருட்ட வரணும். அந்த அளவுக்கு நம்ம நெய் போட்டா போதுமானது. இப்ப நம்ம கையில பிடிச்சா அந்த உருண்டை நிக்கணும். அந்த அளவுக்கு நெய் போடணுங்க. ஒருவேளை உங்களுக்கு நெய் அதிகம் போட விருப்பம் இல்லைனாக்கா, கொஞ்சமா பால் தெளிச்சுட்டு, அதோட கொஞ்சம் நெய் போட்டுட்டு கொஞ்சம் பால் தெளிச்சாக்கா நல்லா உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி உருட்டணும். அழுத்தம் வந்து கொஞ்சம் ஈவனா குடுக்கணும். அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டே உருட்டுறப்போ நம்மளுக்கு வந்து அது ரவுண்டா வரும்.